இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஜிக் டே 3. டே 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பணத்த ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன மேஜிக் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நீங்க பணத்த பத்தி ஒரு குறையுமே சொல்லாதீங்க. நம்ம கிட்ட இவ்ளோ வருஷம் இருந்திருக்கு இல்லையா? இந்த பணத்தெல்லாம் நெனச்சு நம்ம ஒரு நாளும் கிராட்டிட்யூட் காட்டுனது கிடையாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிட்யூட் காட்டுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு செல்வ செழிப்போட இருப்பீங்க. கிராட்டிட்யூட்னாலே செல்வ செழிப்பு. நீங்க எதுல கிராட்டிட்யூட் காட்டுறீங்களோ, அந்த விஷயம் ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கும். நீங்க அதுலருந்து எதுவுமே ஒரு குறையாவே நெனைக்கக் கூடாது. குறையா நெனச்சீங்கனாலே, உங்களுக்கு அந்த விஷயம் கம்மியாகிட்டு போகுது அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம எப்போ இந்த பணத்த பத்தி கவலைப்படுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ, அத விட நம்ம கம்மியா வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து பணத்தோட எண்ணம் அதிகமா வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்ட்டு நம்ம ப்ளேம் பண்றோம். காசு மேலயே ப்ளேம் பண்றோம். நம்ம கிட்ட இல்லன்றத சொல்லி ப்ளேம் பண்றோம். அடுத்து நம்மள விட யாருனா ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பொருள நம்ம வாங்க முடியலையே. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு நம்ம முடியல. நம்மகிட்ட பணம் இல்லன்ட்டு எங்க போனாலும் சுத்தி அந்த பணத்துக்கிட்ட தான் நம்ம வந்து நிப்போம். அடுத்து நம்ம யாருக்காவது காச குடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னா, அந்த நேரமும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்றது, இந்த காச குடுத்து நம்ம ஏமாந்துட்டோம். பணத்தால தான நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட் அந்த பணத்தையே வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாரி நம்மளே நம்ம கிட்ட சொல்லிப்போம். என்ன சொல்லுவோம், இந்த காசால தான் நம்மளால இப்படி பண்ண முடியல. டிஸ்கரேஜ் பண்ண முடியுதுன்னா, நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற மாரி நம்மளே வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அவங்க கிட்ட காசு இருக்கு, அவங்க அதெல்லாம் பண்றாங்க. நம்ம கிட்ட காசு இல்ல, அதனால நம்மளால பண்ண முடியல அப்படின்ட்டு நம்மளே நம்ம செல்ஃப் டிஸ்கரேஜ் பண்ற அளவுக்கும் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் டவுட். நம்மளால அத வாங்க முடியுமா? இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டோம். நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதால நம்ம நம்ம கிட்ட காசு இருக்கும். இருந்துமே நம்ம என்ன பண்ணுவோம், அ இந்த பொருள வாங்குனா நம்மகிட்ட காசு இல்லாம போயிடும். அப்படின்ற மாரி காசு கம்மியாயிடும். நம்மகிட்ட காசு வராது. அப்படின்ற மாரி ஒரு டவுட்லயே நம்ம வந்து இருந்துட்டு சில பொருள வாங்காமயே இருந்திருப்போம். இல்லையா? இதுதான் வந்து இந்த மாரி நீங்க பண்ற விஷயம்னா, உங்ககிட்ட இருந்து பணத்த நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வச்சிருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாவறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. நெறைய சான்ஸ் இல்ல, கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். இப்போ உங்ககிட்ட எவ்ளோ காசு இருந்தாலும், நீங்க இல்லன்னு ஃபீல் பண்ணீங்க. இப்போ உங்களோட சிச்சுவேஷன் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, நீங்க உங்ககிட்ட காசே இல்ல அப்டின்ற ஃபீல் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே, திரும்ப திரும்ப நீங்க அந்த இல்லன்ற விஷயத்துக்கு தான் நீங்க எனர்ஜி குடுத்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட இருக்க ஏற்கனவே இருந்த காசும் உங்கள விட்டு போக தான் ட்ரை பண்ணுமே தவிர, உங்ககிட்ட இருக்கணும் அப்டின்றத நெனைக்கவே நெனைக்காது. நான் YouTubeலயே ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன். அவங்களோட நேம் எனக்கு சரியா தெரியல. பட் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. என்ன ஸ்டோரினா, இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. ஒரு சொந்தக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அந்த சொந்தக்காரவங்க இருக்கும்போது, அவங்க கிட்ட போய் நம்ம, நீங்க வாங்கிட்டு வந்திருக்க அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஃப்ரூட்ஸ் அந்த மாரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வராங்க. நீங்க வாங்கிட்டு வந்திருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்ன இவ்ளோ கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த மாரி நீங்க வந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது நல்லாவே இல்ல. எனக்கு பத்தவே இல்ல. நீங்க அடுத்த முறை வரும்போது நெறைய வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் எனக்கு பத்தாது. வீட்ல இருக்கவங்களுக்குலாம் இது பத்தாது. இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அப்டின்ற மாரிலாம் உங்களுக்கு ஏதோ அவங்க அன்பா வாங்கிட்டு வராங்க. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த அன்ப வாங்கிட்டு வர்றத அக்செப்ட் பண்ணாம, அத நீங்க வந்து ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, "அ இருங்க ஏன் போறீங்க? நீங்க இருங்க, என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்க" அப்படின்னு சொன்னா, அவங்க இருப்பாங்களா? இல்ல வீட்ட விட்டு வெளியில போணும், எப்ப இங்கேருந்து போகணும் அப்படின்றத நினைப்பாங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ப்ளேம் பண்ணி பேசும்போது அவங்க போணும்னு நெனைப்பாங்க. திரும்பி வரணும்னு கூட நெனைக்க மாட்டாங்க. இல்லையா? அப்படிதான் இந்த பணத்துக்கும் நம்ம பண்றோம். வரம்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு வரும்போதே என்ன இவ்ளோ கம்மியா வருது? இவ்ளோ கம்மியா குடுத்துருக்காங்களே! இந்த மாரிலாம் நீங்க வந்து பணத்த ப்ளேம் பண்ண ஏற்கனவே இருக்கிறதும் உங்கள விட்டு போகுமே தவிர, திரும்பி உங்ககிட்ட வராது. இந்த ஸ்டோரிய திரும்பி கேட்டு பாருங்க. ரிலேட் ஆகும். நம்ம சின்ன வயசுலேருந்து நெறைய விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ கிராட்டிட்யூட்க்கு இப்போ அ நம்ம சின்ன வயசுல இப்ப குழந்தையா இருந்ததுலருந்து, குழந்தையா இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் வளர வளர நம்ம படிக்கும்போது, அ நம்ம சம்பாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு எல்லா பொருளும் நம்மகிட்ட இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க. நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படும். அதுக்குமே காசு இருந்தா தான் நம்ம வாங்க முடியும் இல்லையா? அதுக்கு அடுத்தது வீடு. வீடு நம்ம இல்லாம இருக்க முடியுமா? அந்த வீடு இப்போ நம்ம சம்பாரிக்கிறோம். ஆனா நம்ம போய் வாங்க முடியுமா? உடனே வாங்கணும்னு நெனச்சாலும், உடனே வாங்க முடியாது இல்லையா? ஆனா அந்த வயசுல ஒரு அழகான வீடு எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போம்போது, ஸ்கூலுக்கு எதுல போயிருப்போம்? ஒரு டிராவல் பண்ணி தான் போயிருப்போம். எங்க இருந்தாலும் டிராவல் பண்ணி போயிருப்போம். அதே மாரி அ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு பணம் தேவ. படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு புக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு இருக்கும். புக்ஸு, பென், பென்சில் இது எல்லாமே வாங்குறதுக்கு இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்.
ட்ரெஸ்ஸு நெறைய சின்ன சின்ன விஷயம் நம்ம தேவைப்படுது இல்லையா? பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு நெறைய டெய்லியுமே தேவைப்பட்டுட்டே இருக்கு. டெய்லியுமே சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம். இவ்ளோ விஷயத்துக்கும் நம்மளுக்கு பணம் தேவ. அந்த பணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க மூலியமா நம்ம அந்த ஹெல்ப்பையும் வாங்கிக்கிட்டோம். அம்மா, அப்பாவா இருந்தாலும் சரி, கார்டியனா இருந்தாலும் சரி, யார் மூலியமாவோ அந்த ஹெல்ப்பையும் நம்ம வாங்கிக்கிட்டோம். இது எல்லாமே பணத்தினால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? பணம் இல்லாம இந்த எந்த பொருளும் கிடைக்காது. எல்லாமே கிடைச்சும் நம்ம ஒரு நாளும் கிராட்டிட்யூட் காட்டல. அப்போ நீங்க கிராட்டிட்யூட் காட்டினா தானே திரும்ப திரும்ப அந்த யூனிவர்ஸ் குடுக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2, 3 டேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாரி தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கிராட்டிட்யூட் குடுக்குறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. இதுவே நீங்க கிராட்டிட்யூட் காட்டல, எந்த விஷயத்துலலாம் கிராட்டிட்யூட் காட்டலையோ, அந்த விஷயம் எல்லாமே நம்மள விட்டு போயிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்காது. சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் நம்மள விட்டு போகணுன்ட்டு இப்போ நம்மளே ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம். அந்த இடத்துல நம்மள குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, நம்ம அந்த வீட்டுக்கு திரும்பி போவோமா? போமாட்டோம் இல்லையா? அந்த மாரி தான் நம்மள குறை சொல்லிட்டே இருக்காங்க. யாருன்னா நம்மள குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போமாட்டோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த பணமும். நீங்க குறை சொல்ல ஒரு நாளும் அது உங்ககிட்ட இருக்கணும். ஒரு ஆசையா உங்ககிட்ட இருக்கணும்ன்றதே நினைக்காது. அதுவும் ஒரு உயிர் இல்லாத பொருள் தான். பட் அதுவும் எனர்ஜி. எல்லாமே வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாமே, இந்த யுனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜிய நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றது தான் நம்மளுக்கு அ அபண்டன்ஸா ஆவுறதுக்கும், லாஸ் ஆவுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் தான். கிராட்டிட்யூட்ன்ற விஷயம் இருந்தா தான், இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட்டா நடக்கும். நம்மளுக்கு எது தேவையோ, அது எல்லாமே நம்ம கிட்ட தானா வந்து சேர்றதுக்கு. நம்ம எதையுமே சேஸ் பண்ணவே தேவையில்ல. நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போனா கூட நம்ம என்ன பண்றோம்? "எனக்கு இது குடுங்க கடவுளே, அத குடுங்க கடவுளே" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு குடுங்கன்னு தான் கேட்கிறோம். நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறதுக்கு நீங்க போய் என்னைக்காவது கிராட்டிட்யூட் காட்டியிருக்கீங்களா? அத யோசிங்க இதுக்கப்புறம். எப்பயுமே எங்க போயிட்டு எத கேட்கிறதா இருந்தாலும், உங்க கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. எந்த விதத்திலயாவது உங்க கிட்ட தானா வந்து சேரும். நீங்க பணத்துக்கு நன்றி சொல்ல, சொல்ல, சொல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில, எந்த வழியில நம்மளுக்கு பணம் வரும்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த பணம் வந்துட்டே இருக்கும். உங்களால அத உணரவும் முடியும். 5த் டேயோட பிராக்டிஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? பார்த்துட்டு இருக்கோம். 5த் டே நீங்க என்ன பண்ணணுன்றத தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு தெரியும். அதிலேயே நெகட்டிவா இருந்தாலுமே, அதுல பெரிய பாசிட்டிவா உங்களுக்கு ஏதோ நடக்க போது. அதனால தான் நெகட்டிவ்ன்றது உங்ககிட்ட இருக்க பெரிய விஷயம் உங்ககிட்ட சேர்க்கிறதுக்காக, சின்ன விஷயம் எதையோ ஒண்ணு எடுக்குது. நீங்க அதனால நம்ம கிட்ட இருந்து இது போயிடுச்சே அப்டின்ற மாரி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அத விட உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வர்றதுக்காக தான், நான் இத என் லைஃப்ல நெறைய உணர்ந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயம் வந்து என்ன விட்டு போம்போது, என்னடா இது நம்ம இது பண்றோம் போதேன்ற மாரி இருக்கும். ஆனா, எனக்கு அத விட பெரிய பெரிய சந்தோஷமா எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த 2 இயர்ஸ்ல நான் அவ்ளோ சந்தோஷம். எனக்கு அவ்ளோ விஷயம் நல்லபடியா நடந்திருக்கு. நான்லாம் சம்பாரிக்கிறதே வந்து நான் சம்பாரிப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். எப்படி எப்படியோ இந்த மாரி சின்ன சின்ன இதுவெல்லாம் பண்ணி பண்ணி எனக்கு நல்லா இப்போ எனக்கு போதுமான அளவுக்கு நான் சம்பாரிக்கிறேன். ஸோ இது மாரி நீங்க கிராட்டிட்யூடோட இருங்க. உங்களுக்கும் நெறைய பிளெஸ்ஸிங் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். நீங்க கிராட்டிட்யூட் காட்ட 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 பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப விழிப்போட இருங்க. இப்போ டே 5. டே 5 என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மார்னிங் எழுந்ததும் நைட்டே கூட ஒரு ₹100 வச்சுக்கோங்க. ₹100 வச்சுட்டு கூட நீங்க படுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா காலையில எழுந்தும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? எழுந்துட்டு நீங்க கையில எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்னோம் இல்லையா? 10 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு, அதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாரி ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். உங்க லைஃப்ல நடந்த ஒரு 10 பிளெஸ்ஸிங்ஸ எழுதிட்டு, எதனால அத நீங்க பிளெஸ்ஸிங்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத அத சொல்லுங்க, எழுதுங்க. எதனால அந்த விஷயத்துக்கு பிளெஸ்ஸிங்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நன்றி உணர்வ காட்டுங்க. அந்த வேர்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் ஒண்ணு ஒண்ணா வந்து நீங்க படிச்சு பாருங்க. படிச்சுட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நன்றி உணர்வோட உணர்ந்து சொல்லுங்க. தேங்க் யூன்ற மேஜிக்கல் வேர்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அது அபண்டன்ஸா ஆகிட்டு உங்களுக்கு நெறைய உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு ஒரு விஷயமும் நீங்க 10 பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா? அதே பாயிண்ட் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு நாளைக்கு வேற வேற 10 பாயிண்ட்ஸ் கூட நீங்க எழுதலாம். எழுதிட்டு ஆனா கண்டிப்பா நன்றி உணர்வ நீங்க மறக்காம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 பாயிண்ட்ஸ பத்தி நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு நன்றி உணர்வு சொல்லுங்க. அடுத்தது அந்த ரூ. 100 நோட் எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த நோட்ல ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர்ல ஒட்டி வச்சுக்கோங்க. பேப்பர் எடுத்து அத செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த ₹100 நோட்ல மேல எழுதிடுங்க. என்ன எழுதணும்னா,
என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைத்த பணத்திற்கு நன்றி அப்படின்றத நீங்க எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து அந்த 100 ருபீஸ் நோட் மேல ஒட்டிடுங்க. நானும் இப்படிதான் 2 இயர்ஸ் முன்னாடி ஒட்டினது. அடிக்கடி நான் பீரோ திறக்கும் போதெல்லாம் இந்த பார்த்து நான் எப்பயுமே தேங்க் பண்ணிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, நான் எப்பயுமே ஃபோன் எடுத்தாலும் சரி, அக்கவுண்ட்ஸ் எது எடுத்தாலும் அந்த காசுன்னு எங்கேயா பார்த்தேன்னா நன்றி சொல்லிட்டு அந்த காசுக்கான மரியாதையை நான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு காசு அதிகமா உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி 100 ருபீஸ் நோட்ல மேல ஒட்டிட்டு அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உணர்ந்து அந்த நோட்ல வந்து உணர்ந்து சொல்லுங்க. இதுவரைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைத்த பணத்திற்காக நன்றி அப்படின்றத உணர்ந்து சொல்லுங்க. உணர்ந்து சொல்லும்போது தான் உங்களுக்கு அது அபண்டன்ஸா மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த காசை வந்து அன்னைக்கு மட்டும் நீங்க பார்க்குற மாதிரியே உங்க பாக்கெட்லயோ இல்ல பர்ஸ்லயோ எதுலயோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அந்த நாள்ல எத்தனை முறை உங்களால பார்க்க முடியுமோ அத்தனை முறை அந்த காசை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த காசை ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஹாப்பினஸோட அந்த காசை தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்துட்டு நன்றி சொல்லுங்க. என்கிட்ட நீ இப்போ இருக்க. உனக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்றத உணர்ந்து சொல்லுங்க. அந்த காசுக்கு உணர்ந்து சொல்லுங்க. அதே மாரி அந்த நாள் முடிஞ்சதும் நைட்டுமே வந்து மேஜிக்கல் ஸ்டோன் சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு நைட் நான் மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு செகண்ட் டே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாரி ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அதே மேஜிக்கல் ஸ்டோன் தான். ஒரு ஸ்டோன் எடுக்கிறோம்னா அந்த ஸ்டோன் நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ற மாரி வச்சுக்கோங்க. நடுவுல எப்பயாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, தொலைறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்து தொலைஞ்சிருச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வேற ஸ்டோன் எடுத்து மறுபடியும் அது மாரி பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டோன் எடுத்து மறுபடியும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கோ, அது எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுங்க. தேங்க் பண்ணிட்டு அந்த ஸ்டோனை உங்க பக்கத்திலேயே படுக்கிற இடத்துக்கிட்ட எங்க வைக்க முடியுமோ வச்சுட்டு படுங்க. மறுநாள் காலையில அந்த ஸ்டோன் எடுத்து நீங்க திரும்ப அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். டெய்லியுமே மார்னிங் அண்ட் நைட் இந்த மேஜிக்கல் ஸ்டோன் யூஸ் பண்றதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இதை பண்ணணும். அதுக்கப்புறம் மறுநாள் 5th டே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த 100 ருபீஸ் நோட்டை அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடுங்க. நீங்க எப்பெல்லாம் அந்த நோட்டை பார்க்குறீங்களோ ஒரு நன்றி உணர்வோட சொல்லுங்க. நன்றின்ற வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க. அது உங்களுக்கு பிளெஸிங்ஸா நிறைய வந்துட்டே இருக்கும். நீங்க திரும்ப 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 பணத்தை தேடி ஓட வேண்டாம். அந்த பணம் உங்களை தேடி ரொம்ப ஆசையா வரும். எப்படி வருதுன்னே தெரியாது. ஒரு முறை வரும்போதும் நன்றி சொல்லுங்க. நீங்க ஒரு கடையில போயிட்டு ஏதோ ஒரு வாங்குறீங்கன்னா கூட அந்த காசு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்ததுக்காக யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த பொருள் நான் ஆசைப்படுறேன். அதை பார்த்ததுமே எனக்கு வாங்குறதுக்கு என் கையில கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்காக நன்றி அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி அந்த காசு கொடுக்கும்போது திரும்ப எனக்கு பல மடங்கா வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த காசு திரும்பி எனக்கு பல மடங்கா என்கிட்டயே வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு மனசுல வாயை திறந்து சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ளே சொல்லுங்க. அவங்களுக்கும் குடுக்குறீங்க இல்லையா? அவங்களுக்கும் பல மடங்கா வந்துட்டு இருக்கு. எனக்கும் பல மடங்கா வந்துட்டு இருக்கு. அப்படின்னு நினைச்சு கொடுங்க. நீங்க குடுக்குற காசு எப்படி இருந்தாலும் பல மடங்கா திரும்பி உங்ககிட்டயே வரும். அதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. உங்க லைஃப்லயும் என்ன மிராக்கிள்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பணம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. திரும்ப பணம் கஷ்டம்னு இல்லாம அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா வரும். இத மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வரேன். லைஃப்ல சீக்கிரமா சக்சஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சீக்கிரமா நிறைய வீடியோவா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.